ஒரு காலத்தில் உயரமான மரங்கள், வண்ணமயமான பூக்கள் மற்றும் பிரகாசமான நீரோடைகள் நிறைந்த ஒரு அழகான காட்டில் நட்டி என்ற சிறிய அணில் இருந்தது. காட்டில் இருந்த மற்ற அணில்களுடன் ஒப்பிடும்போது நட்டி மிகவும் குட்டியாக இருந்தாலும் மிகவும் தைரியசாலியாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் நட்டி தனது நண்பர்களுடன் மரங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஓடும், கிளைகளுக்கு மேல் குதித்து விளையாடும், அகாரங்களை சேகரிக்கும். ஆனால் நட்டி பயந்த ஒரு விஷயம் காட்டின் விளிம்பில் இருந்த பெரிய இருண்ட குகை. ஏனென்றால் அந்த குகைக்கு உள்ளே ஒரு பெரிய கோபமான கரடி வாழ்கிறது என்கிற பயப்படக்கூடிய கதைகளை வயதான அணில்கள் சொல்லி குட்டி அணில்களை பயமுறுத்தி வைத்து இருந்தன. ஒரு சன்னி மதியம் நட்டி தனது சிறந்த நண்பரான டிஸ்டலுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது குகையின் முன் அவர்கள் ஏதோ விசித்திரமான பளபளப்பான பொருள் ஒன்றை கண்டார்கள். டிஸ்டல் குகைக்கு அருகில் செல்ல மிகவும் பயந்தது. ஆனால் நட்டி ஒருவேளை இது ஏதாவது பொக்கிஷமாக இருக்கலாம் என்று நினைத்து அருகில் செல்ல ஆர்வமாக இருந்தது. ஆழ்ந்த பெருமூச்சோடு நட்டி குகையை நோக்கி வேகமாக ஓடியது. அதனுடைய சிறிய பாதங்கள் பயத்தால் நடுங்கினாலும் தைரியமாக முன்னேறியது. அது நுழைவாயிலை அடைந்ததும் பளபளப்பான பொருளை கவனித்தது. அது ஒரு தங்க ஏகோர்ன். நட்டி இவ்வளவு அழகான எதையும் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. ஆனால் நட்டி அதை எடுக்கப் போகும்போது ஒரு உருமல் சத்தம் கேட்டது. இருட்டில் பிரகாசிக்கும் கண்கள் கொண்ட ஒரு பெரிய கரடி நிழலில் இருந்து குகைக்கு வெளியே வந்தது. நட்டியின் இதயம் படபடத்தது. ஆனால் கரடி அருகில் வந்ததும் நட்டிக்கு அது பாட்டி சொன்ன ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. கருணைதான் தைரியத்திற்கு முக்கியம். அதனால் நட்டி ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு பேசியது. மன்னிக்கவும் மிஸ்டர் பியர், நான் உங்களை தொந்தரவு செய்ய நினைக்கவில்லை. நான் உங்கள் தங்க ஏகோனை பார்த்து ரசிக்க வந்தேன் என்றது. உன்னை பார்த்தா பயங்கரமான ஆளாக தெரியவில்லை என்று சொல்லும் போது நட்டியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஒருவேளை உன்னை மறுபடியும் பார்க்க வரும்போது நாம தங்க ஏகோர்னை பகிர்ந்துக்கலாம் என்றது நட்டி. கரடி தலையசைத்தது. அன்றிலிருந்து நட்டியும் கரடியும் சிறந்த நண்பர்களானார்கள். சில சமயங்களில் நாம் அதிகம் பயப்படும் விஷயங்கள் அவ்வளவு பயங்கரமானவை அல்ல என்பதை நட்டி கற்றுக்கொண்டது. சிறிய உயிரினங்கள் கூட அன்பான பாசமான கருணையை கொண்டிருக்கும் என்பதை கரடி கற்றுக்கொண்டது. அப்போதிருந்து நட்டி ஒவ்வொரு வாரமும் கரடியை சந்தித்து ஒன்றாக கதைகளை பேசி மரங்களில் விளையாடி தங்க ஏகோர்னை பிரசித்து இரண்டும் சந்தோஷமாக இருந்தன. அதனால் துணிச்சலான சிறிய அணிலான நட்டி காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுக்கும் உண்மையான தைரியம் கருணையிலிருந்து வருகிறது என்றும் சில சமயங்களில் சிறந்த நட்பு மிகவும் எதிர்பாராத இடங்களில் காணப்படும் என்றும் சொற்பொழிவாற்றியது.